நம்ம பழைய மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த டிஜிட்டல் கேமரா பேட்டரி போட்டு ஆன் பண்ணலாம் அப்படின்னு ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகலை. என்னடா ரீசன் அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இதுக்கு முன்னாடி அதில் போட்டிருந்த அந்த பழைய பேட்டரியிலேருந்து லிக்விட்னால உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருந்தது. சரி, ஓகே, நம்ம அதை கழட்டி பிரித்து அதை க்ளீன் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்றதுனால அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். போர்டில் எல்லாம் எந்த ஒரு டேமேஜும் எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. சரி, ஓகே, இது நல்லாவே இருக்கு. உள்ளே புதுசாகவே இருந்ததுனால சரி, ஓகே, வேறு எந்த டேமேஜுமே இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லா ஸ்க்ரூவையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு அதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, கேமரா நேம் தான் நிக்கான். பட் ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்த போர்டு எல்லாமே பார்க்கும்போது சாம்சங்கோட தான் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர்னு பார்த்தோம்னா சாம்சங்கோடைய ப்ராசஸர் தான் உள்ளே இருக்குது. சரி, ஓகே, மேலே இருக்கிற ஆன் ஆஃப் ஸ்டிப் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டு மேல் போர்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது தான் தெரிஞ்சது, உள்ளுக்குள்ளேயே மைக்கையும் ஸ்பீக்கரையும் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பழைய மாடல் கேமரான்றதுனால அதெல்லாம் உள்ளுக்குள்ளே கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கேமராவுடைய சென்சார்னு பார்த்தோம்னா 1 இன்ச் சென்சார் தான். மெகா பிக்சல்னு பார்க்கல 7.1 மெகா பிக்சல் தான் இருக்குது. இங்கே இருக்கிறது தான் கேமராவுடைய ஜூம் லென்ஸு. இப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற கேமராவுக்கும் இதுக்கும் நிறையாவே டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த லென்ஸை பார்க்கும்போது ஏதோ நார்மலாக ஒரு சின்ன லென்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஓகே, நம்ம அதெல்லாம் ரிமூவ் பண்ண வேணாம் அப்படின்றதுனால அதை அப்படியே விட்டுட்டு அடுத்து பேட்டரி போடுற இடத்த மாத்திரம் ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு க்ளீன் பண்ணிட்டு, இதே போல் நீங்களே ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் பொருளை க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாதீங்க. இது போல் ஸ்ப்ரே தனியாக விற்கும். அந்த ஸ்ப்ரே வாங்கி க்ளீன் பண்ணிங்கன்னா இதனால் வேறு எந்த ஒரு டேமேஜும் எந்த ப்ராப்ளமுமே இல்லாமல் இருக்கும். அப்புறம் போர்டுக்கு மட்டும் ஸ்க்ரூ பண்ணிட்டு சரி, ஓகே, நம்ம இப்போ இது பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம், ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம் அப்படின்றக்காண்டி டிஸ்பிளே மேல் கவரு எதையுமே நான் மாட்டவே இல்லை. மாட்டாமல் சரி ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆன் பண்ணி பார்த்தேன். ஆன் பண்ணும்போது ஆன் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இது ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே மாட்டிடுவோம். மாட்டிட்டு ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்த்துடலாம் அப்படின்றக்காண்டி எல்லாமே பேக் பண்ணிட்டேன். நம்ம இதை ரிமூவ் பண்ணும்போது எந்தெந்த ஸ்க்ரூவெல்லாம் எங்கெங்கே ரிமூவ் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரி எல்லா ஸ்க்ரூவையும் இதில் ஒன்று விடாமல் எல்லாமே போட்டு ஃபுல்லாக கவர்லாம் லாக் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது பட் ஆன் ஆகலை. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பேட்டரியை போட்டு தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய பேட்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 வாட்ஸ் பேட்டரி. அந்த பேட்டரி இதில் இல்லாததுனால இந்த கேமரா ஆன் ஆகலை. ஸோ உங்களுக்கு இந்த கேமரா வேணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள்கிட்ட இதே போல் ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா எனக்கு தாங்க, நான் வேணாலும் வாங்கிக்கிறேன். இது போல் பழைய பொருளெலாம் ரீஸ்டோர் பண்ணுற வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய கான்டாக்ட் நம்பரும் வாட்ஸ்அப் குரூப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.